ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்பு ஆரி கிரியேஷன்ஸ். டுடே ஜர்தோசியில் ஸ்டெம் ஸ்டிச் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சில்க் த்ரெட்டில் பார்த்தோம், பீட்ஸில் பார்த்தோம். இப்போது ஜர்தோசியில் பார்க்க போகிறோம். 3 டைப்லையும் நம்ம பார்க்கலாம். 3 டைப் மீன்ஸ் ஜர்தோசி 3 டைப் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன சைஸ் பார்க்கலாம். கோல்டு கலர் தான் எடுத்திருக்கேன். 3 கோடு போட்டு வச்சுருக்கேன். அது அதுக்கு தனியாக நரம்பு தான் யூஸ் பண்ணுறேன். நான் மோஸ்ட்லி ஜர்தோசிக்கு வந்து நரம்பு தான் யூஸ் பண்ணுவேன். சேயிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிட்டோம். உடன் நீடிலையும் யூஸ் பண்ணலாம். த்ரெட்டு வந்து மொத்தமாக கொஞ்சம் வாங்கி வச்சுப்பேன். இந்த மாதிரி மொத்தமாக எல்லா டைப்லையும் வாங்கி வச்சுக்கிறதுனால இதில் கொஞ்சம் மெலிசாக இருக்கிறதா பார்த்து நான் எடுத்துப்பேன். இந்த நீடில் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்குது, எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, எடுத்துட்றேன். கொஞ்சம் முன்ன பின்ன வந்து அட்ஜஸ்ட் தான் ஆகும். ஓகேவா? இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த கோட்டு மேலேயே ஃபஸ்ட்டு ஓகேவா டபுளாக கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த நம்ம பீட்ஸில் பார்த்தாலே அதே சேம் கான்செப்டில் தான் இந்த ஜர்தோசிக்கு சென்டரில் போயிட்டு இந்த லாக் கொடுத்து ஜர்தோசி இன்செர்ட் பண்ண போகிறோம். ஒரு செயின், ஒரு லாக். பீட்ஸில் பார்த்து அதே சேம் கான்செப்ட் தான். இப்போது இங்கே எடுத்துகிட்டு வரேன். சரியா? இங்கே இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த கோட்டுக்கு திரும்ப எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து ஒரு செயின், ஒரு லாக். ஓகேவா? தெரியுதா? ஓகே. இப்போது திரும்ப இதனுடைய சென்டர். ஓகேவா? போகிறேன், லாக் வைக்கிறேன். புரியும்னு நினைக்கிறேன். திரும்ப இது சென்ட்ரு. இதுக்கு சென்ட்ரு போகும்போது எந்த பிளேஸ் வரும்னா இந்த பிளேஸ் தான் வரும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜர்தோசி வந்து என்ன போட்டோம்ல, இதுக்கு முன்ன பின்ன வரலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுக்கு சென்டர் எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகுது, இதுக்கு நேராக தான் வருது. திரும்ப ஒரு லாக். திரும்ப ஒரு செயின், ஒரு லாக். இந்த ஜர்தோசிக்கு சென்டர். நேராக கோட்டு மேலே எடுத்துகிட்டு வரேன், ஒரு லாக். திரும்ப இதுக்கு சென்டர். ஓகேவா? இதே மாதிரி தான் நம்ம கொடுத்து எடுக்க போகிறோம். இப்போது இந்த கோட்டோட முடியுது. இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டு நான் எடுத்துக்கிறேன். அடியில் ஃப்ரேம் கிளாத் மாட்டிடுச்சு. ஃப்ரேம் ஓரத்தில் பண்ணுறதுனால ஓரமில் இருக்கிற கிளாத் கொஞ்சம் மாட்டிடுச்சு. அதே சேம் எண்ணெய் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நக்ஷி பார்க்கலாம். அதே சேம் கான்செப்டில் தான் நக்ஷியும், கிளிட்டரு. ஃபஸ்ட்டு அதே சேம் திரும்ப சென்டர் போகிறேன்.
அதே மாதிரி இதுலேயும் எண்ணாட் போட்டு நம்ம முடிக்க போகிறோம். இப்போது நம்ம ஜர்தோசி கட் பண்ணுறோம்ல, அது கட் பண்ணும்பொழுது 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1/4 இன்ச் அந்த மாதிரி கட் பண்ணால் 1 இன்ச் வரைக்கும் கட் பண்ணலாம். அதுக்கு மேலே போகாதீங்க, நல்லா இருக்காது. அப்படியே நம்ம இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச்சில் கொடுக்கணும்னா நம்ம கோராவில் கொடுக்கும்பொழுது வேணால் ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் நம்ம போகலாம். ஓகேவா? எப்போவுமே ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் அதுக்கு மேலே போகாதீங்க. இப்போது இந்த ஸ்டிச் முடிச்சிட்டேன், எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். நக்ஷியும் ஃபினிஷ்டு. அதே மாதிரி தான் கோராவும். இப்போது இந்த ஸ்டிச்சும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது 3 டைப் ஆஃப் ஜர்தோசிலையும் நம்ம இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து பார்த்துட்டோம். ஒரு மாடல் இமேஜ் பாருங்கள். இது அவுட்டரில் ஃபுல்லாக இது ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஓகேவா? காப்பர் கலரில் உள்ளார பாருங்கள். இங்கே சில்வர் கலர் கொடுத்துருக்கேன், இங்கே கோல்டு கலர் கொடுத்துருக்கேன். கோரா தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நக்ஷி யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு ஃபிஷ் ஷேப்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீங்களும் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சிம்பிள் ஒர்க் பண்ணால் போதும் ஸ்டெம் ஸ்டிச்சில். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.